வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் பெருக்கல் கணக்கு எண் 8 பார்க்க போகிறோம். 3 கணக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கணக்கு புரியும். இல்லைனா ஸ்கிப் பண்ணிங்கன்னா கணக்கு புரியாது. மற்ற சப்ஜெக்ட் மாதிரி கணக்கு கிடையாது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கணக்கு 302 பெருக்கல் 8. முதல்ல எப்பவுமே பெருக்கல் பின்னாடி இருக்க எண்ணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதெல்லாம் பேசிக் கான்செப்ட், அதெல்லாம் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டைரெக்டாக கணக்குக்குள்ளே போயிடுறேன். 8 2 கூட முதல்ல பெருக்கணும். பின்னாடி இருக்க எண்ணிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். 2 பெருக்குனா 16 வரும். 16 இதில் 6 இந்த 2க்கு கீழே எழுதணும். இந்த 1 அடுத்த உள்ள நம்பரான 0க்கு மேலே தான் எழுதணும். இது கான்செப்ட் மறக்காதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 16 கிடைக்குது, 6 இங்கே எழுதணும், 1 0க்கு மேலே எழுதணும். டபுள் டிஜிட் வந்தால் இப்படி தான் எழுதணும். கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 8 எடுத்துகிட்டு போய் 0 கூட பெருக்குங்க. 0 கூட எந்த நம்பரை பெருக்கினாலும் 0 தான் வரும். அடுத்தது மேலே இருக்க 1 0 கூட கூட்டுங்க. கூட்டுனா 1 தான் வரும். அப்படியே எழுதிக்கோங்க. இது ஒரு டிஜிட் அப்படிங்கிறதுல 1 அப்படியே டைரெக்டாக எழுதிக்கிறோம். அடுத்தது 8 எடுத்துகிட்டு போய் 3 கூட பெருக்குங்க. பெருக்குனா 24 வரும். 24 எழுதிக்கோங்க அப்படியே. ஏன் 24 அப்படியே எழுதிக்கிறோன்னா, இதுக்கப்புறம் பெருக்கிறதுக்கு எண் இல்லை, அதனால் 24 அப்படியே எழுதிக்கிறோம். புரிஞ்சுதா? 2416 தான் விடை. அடுத்தது இரண்டாவது கணக்கு 8 பெருக்கல் 8 64 வரும். 64 இதில் 4 8க்கு கீழே எழுதிக்கோங்க. 6 1க்கு மேலே எழுதிக்கோங்க. கான்செப்ட் மறந்துடாதீங்க. அடுத்தது 8 1 கூட பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும்? 8 தான் வரும். மேலே ஒரு 6 இருக்குது, கூட்டுனா 14 வரும். 14 14ல் 4 இங்கே எழுதிக்கோங்க. மீதி இருக்க 1 இங்கே மேலே எழுதிக்கோங்க. மறந்துடாதீங்க. அடுத்தது 8 7 கூட பெருக்குங்க. பெருக்குனா 56 வரும். 56 மேலே ஒரு 1 இருக்குது, கூட்டுனா 57. 57 அப்படியே எழுதிக்கோங்க. இதுக்கப்புறம் பெருக்கிறதுக்கு என்ன இல்லை, அதனால் அப்படியே எழுதிக்கிறோம். 5744 தான் விடை. அடுத்தது மூன்றாவது கணக்கு 945 பெருக்கல் 8. 8 5 கூட பெருக்குங்க. பெருக்குனா 40 வரும். 40க்கு 0 எழுதிக்கோங்க. இந்த 4 இங்கே மேலே எழுதிக்கோங்க. அடுத்தது 4 கூட 8 பெருக்குங்க. பெருக்குனா 32 வரும். 32 மேலே ஒரு 4 இருக்குது, கூட்டுனா 36. 6 இங்கே எழுதிக்கோங்க. 3 9க்கு மேலே எழுதிக்கோங்க. 36 வருது. இந்த 6 இங்கே எழுதிக்கோங்க. 3 மேலே எழுதிக்கோங்க. அடுத்தது 8 9 கூட பெருக்குங்க. பெருக்குனா 72 வரும். மேலே ஒரு 3 இருக்குது, கூட்டுனா 75. 75 அப்படியே எழுதிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் என்ன இல்லை, அதனால் 75 அப்படியே எழுதிக்கிறோம். 7560 விடை. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா சுத்தமாக புரியாது. பார்க்கலாமா? முதல் கணக்கு 302 பெருக்கல் 8. 8 முதல்ல 2 கூட பெருக்குங்க. பின்னாடி இருந்து தான் பெருக்கணும். அதெல்லாம் பேசிக் கான்செப்ட், ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வகுப்பை தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா புரியும். 8 2 கூட பெருக்குங்க. பெருக்குனா 16 வரும். 6 எழுதிக்கோங்க. மேலே 1 இங்கே எழுதிக்கோங்க. 16 வரும். மேலே 1 இங்கே எழுதிக்கோங்க. 8 0 கூட பெருக்குங்க. பெருக்குனா 0 தான் வரும். மேலே ஒரு 1 இருக்குது, கூட்டுனா 1 மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்தது 8 3 கூட பெருக்குங்க. பெருக்குனா 24 வரும். 24 2416 தான் விடை, முதல் கணக்கோட விடை. அடுத்தது இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். 8 கூட பெருக்குனா 64 வரும். 64ல் 4 எங்கே எழுதிக்கோங்க. 6 இங்கே மேலே எழுதிக்கோங்க. 1க்கு மேலே எழுதிக்கோங்க. ஏன்னா அடுத்த உள்ள நம்பருக்கு மேலே தான் அதை எழுதணும். 64 8 பெருக்குனா 64 கிடைக்குதா? அதில் 4 8க்கு கீழே எழுதிக்கணும். 6 அடுத்து உள்ள நம்பரில் மேலே எழுதிக்கணும். இது கூட்டுறதுக்காக வச்சுருக்கோம்.
ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 அடுத்தது 1 கூட பெருக்குங்க. பெருக்குனா 8 கிடைக்கும். மேலே ஒரு 6 இருக்குது, கூட்டினா 14 வரும். 14ல் அதே மாதிரி தான் 4 இந்த எண்ணை தானே பெருக்கணும், அதனால் 4 கீழே அது 1க்கு நேராக எழுதிக்கோங்க. அடுத்தது 1 இருக்குது, அதை அடுத்து உள்ள நம்பர் மேலே போட்டுக்கோங்க. அடுத்தது 8 7 கூட பெருக்குங்க. பெருக்குனா 56 வரும். மேலே ஒரு 1 இருக்குது, கூட்டினா 57. 5744 விடை. அடுத்தது 3வது கணக்கு பார்க்க போகிறோம். 945 பெருக்கல் 8. 8 கூட 5 பெருக்குனா 40. 40க்கு 0 போட்டுக்கோங்க. 4 அடுத்த உள்ள நம்பரான 4க்கு மேலே போட்டுக்கோங்க. 8 எடுத்துகிட்டு போய் 4 கூட பெருக்குங்க. பெருக்குனா 32 வரும். மேலே ஒரு 4 இருக்குது, கூட்டினா 36. 6 எழுதிக்கோங்க. 3 9க்கு மேலே எழுதிக்கோங்க. அடுத்தது 8 9 கூட பெருக்குங்க. பெருக்குனா 72 வரும். மேலே ஒரு 3 இருக்குது, கூட்டினா 75. விடை 7560 விடை. இந்த கணக்கு இவ்வளோ ஈஸியாக போடுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம முதல் வகுப்புகளில் பெருக்கல் வாய்ப்பாடு பார்த்துருக்கோம், பெருக்கல் கணக்குகள் சின்ன சின்ன கணக்குகள் பார்த்துருக்கோம். இதையெல்லாம் பார்க்க போய் தான் ரொம்ப எளிமையாக போட முடியுது. இவ்வளோ எளிமையாக போடணுன்னா நீங்கள் அந்த வகுப்புகளையும் பார்த்தா நல்லாயிருக்கும். இந்த வீடியோவோட ப்ளேலிஸ்ட்டில் எல்லாமே இருக்குது. பெருக்கல் கணக்குகள்னு போட்டு ப்ளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் போய் எல்லா வீடியோஸும் பாருங்கள். அது மாதிரி கூட்டல் வாய்ப்பாடு, கூட்டல் கணக்குகள், கழித்தல் வாய்ப்பாடு, கழித்தல் கணக்குகள் எல்லாமே இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் வகுப்புகளும் இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.